சொல்லுமா. தம்பி, ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்குதுடா. என்னமாச்சு? வீட்டுல மாத்திரை எல்லாம் தீர்ந்து போச்சுடா. கொஞ்சம் காசு இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறேன். சரிம்மா, நான் அனுப்பிச்சு விடுறேம்மா. என்ன இவ கூப்பிடுறா? சொல்லுமா. ஏங்க, காலையிலே வீட்டுக்காரங்க வந்து வாடகை கேட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. நீங்க உடனே அக்கௌண்ட்ல காசு அனுப்பிச்சு விடுங்க. சரிம்மா. எங்க மறுக்காவும் சொல்றேன், மறக்காம உடனே அனுப்பிச்சு விடுங்க. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகேம்மா. சரி, நான் வைக்கிறேன். ஏங்க, காலையிலே வீட்டுக்காரங்க வந்து வாடகை கேட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. நீங்க உடனே அக்கௌண்ட்ல காசு அனுப்பிச்சு விடுங்க. ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்குதுடா. வீட்டுல மாத்திரை எல்லாம் தீர்ந்து போச்சுடா. முதலாளி, சம்பளத்துக்கு மேல ஒரு 5000 போட்டுத்தாங்க முதலாளி. வேலை செஞ்ச காசு எங்க வீட்டுக்காரன் தராம இருக்காங்க. நீ வர சம்பளத்துக்கு மேல காசு கேட்டுட்டு இருக்கிற. அண்ணா, ரொம்ப எமர்ஜென்சிடா. அட்வான்ஸா கூட கொடுங்கண்ணா. அடுத்த வாரம் ஓவர் டைம் பார்த்து கூட கழிச்சு விட்டுறேண்ணா. ஏண்டா, உனக்கு வாரம் அட்வான்ஸ் கொடுத்தா நான் எப்பறம் பொழப்பு நடத்த முடியும்? நான் இல்லைண்ணா. டேய், வேற ஒண்ணு பண்ணலாம். 1 மாசம் சம்பளம் உனக்கு கொடுத்துறேன். நீ வேலையை விட்டு நின்று. நான் இந்த 1 மாசம் மட்டும்தான். வேலைக்கு வேணாம், ஒண்ணு வேணாம். உன் வேலையை நீ பாரு. என்னங்க, நான் உங்களை மதியமே காசு போட்டு சொன்னேன்ல, ஏன் போடல? என்கிட்ட காசு இல்லடி. காசு இல்லையா? இப்ப வீட்டுக்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் வேணா அவங்க கிட்ட பதில் சொல்லிக்கிறேன். விடுடி. பதில் சொல்லி கிழிச்ச. வீட்டுல ஒரு பொருள் இல்ல, கையில சுத்தமா காசே இல்ல. உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, எல்லாமே தெரிஞ்சு என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அவங்களதான் சொல்லணும். சி. ஹலோ அம்மா. ஏண்டா, நான் என்னடா உன்னை பட்டு சேலை கட்டினா நகை நட்டு கட்டினாடா? ஹாஸ்பிட்டல் போறதுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு காசு தானடா கேட்டேன். ஏன் முன்னாடி கொடுக்க வேணான்னு சொல்றாளா? சரி சரி, வை வை, போன வை. ஆர்த்தி, என்ன? உனக்கு காசு அனுப்பி விட்டேன் பாரு. சரிங்க. ஹலோ அம்மா. என்ன? உனக்கு காசு போட்டு விட்டேன் பாருமா. காசு போட்டு விட்டியா? சரி சாமி, நான் அப்புறமே கூப்பிடுறேன். சரிம்மா. டேய், ஏன்டா ஒரு மாதிரி ஆகுற? இல்லடா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா அமௌண்ட் தேவைப்படுதுடா. அம்மாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லடா. என் ஒய்ஃப் வேற ஃபோன் பண்ணி வாடகை பணம் கட்டணும்னு சொல்லிட்டு கேட்கறா. என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலடா. ஏன்டா, என்கிட்ட கேட்டதான் நான் கொடுத்துருப்பலடா. எவ்வளோடா வேணும்? ஒரு 5000டா. சரி, நீ வேலையை முடிச்சு போனா அக்கௌண்ட் உனக்கு அனுப்பிச்சிடறேன். டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. இங்க காசுக்கு மட்டும்தான் மரியாதை இல்ல. காசு இல்லைன்னா வீட்டுல ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா குடும்பத்தினுடைய நிலைமையும் இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா மாறும். மாறுமோ தானா நிலையெல்லாமே தன்னாலே போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும்.